புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் ரூபாய் 22,000 இழந்துள்ளனர். வெளிநுரை சார்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதனையடுத்து அவரை ஆர்டர் செய்தபோது அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 15,208 செலுத்தியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருட்கள் வீட்டிற்கு வரவில்லை. அதன்பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதேபோல ரெட்டியார்பாளையத்தை சார்ந்தவர் ஆன்லைனில் உல்லாசத்திற்கு பெண்களை தேடியுள்ளார். அப்போது ஆன்லைனில் வந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பெண்கள் தேவை என்றால் பணம் அனுப்பும்படி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மர்ம நபருக்கு ரூபாய் 7,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அட்சய திருதி நாளில் குழந்தைகள் திருமணம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குழந்தை திருமணம் நடத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். அக்ஷய திருதியை போன்ற விழா காலங்களில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை திருமணம் நடப்பது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது. இதனால் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குழந்தை திருமணம் நடப்பதை தடுக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தை திருமணத்தை ஒப்பந்தம் செய்பவர், எந்தவொரு குழந்தை திருமணத்தையும் நடத்துபவர், இயக்குபவர் அல்லது தூண்டுபவர் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வமான சட்டவிரோதமான வேறு எந்த நபரும் திருமணத்தை ஊக்குவிக்கும் எந்தவொரு செயலையும் செய்பவர் அல்லது அதை நடத்த அனுமதிப்பவர், குழந்தை திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லது பங்கேற்பது, அதை நடத்துவதை தடுக்க தவறினாலும் தண்டிக்கப்படுவர். குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் 2006 பிரிவு 9, 10, 11 மற்றும் 2 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கும் சென்னைக்கும் இயக்கப்படும் ரயில் சேவை ஏப்ரல் 15, 18, 22, 25 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருப்பதியில் அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுச்சேரி விரைவு ரயில் புதுச்சேரிக்கு வராமல் விழுப்புரம் சந்திப்பிலிருந்து இயக்கப்படும். அதேபோன்று புதுச்சேரியிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லும் பயணிகள் ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் வழக்கமாக புதுச்சேரியில் மாலை 3:55 மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் சந்திப்பிற்கு 4:30 மணிக்கு வந்து சேரும். இந்த குறிப்பிட்ட நாட்களில் விழுப்புரம் சந்திப்பிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் சென்னை எழும்பூருக்கு இந்த ரயில் இயக்கப்படும். வழித்தடங்களில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிக்கடி போனில் பேசியதால் சந்தேகம் அடைந்த கணவர் தனது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை சார்ந்த 24 வயதான ஏழுமலை என்கின்ற சூர்யா இருசக்கர வாகன மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். புதுச்சேரி மூலகுளத்தை சார்ந்த 21 வயதான ஸ்வேதாவுடன் காதலித்து திருமணம் செய்து கொண்டு 3 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை உள்ளது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் வாடகை வீட்டில் குடும்பம் வசித்து வந்தது. நேற்று காலை வீட்டிலிருந்து ஸ்வேதாவின் அலறல் சத்தம் கேட்டதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். ஓடி வந்து பார்த்தபொழுது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தன்வந்திரி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். தடயவியல் நிபுணர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணைகள் மனைவியின் செல்போன் பயன்பாட்டை சுற்றியே தகராறு ஏற்பட்டதும் தெரிய வந்தது. ஸ்வேதா அடிக்கடி போனில் பேசுவது குறித்து ஏழுமலைக்கு சந்தேகம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை ஏற்பட்ட தகராறில் முதலில் சார்ஜர் வயரால் கழுத்தை இறுக்கியதும் பின்னர் கத்தியால் தாக்கி கொலை செய்ததும் போலீசார் கூறுகின்றனர். மேலும் தப்பியோடிய ஏழுமலையை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருள் விலகி ஒளி பிறக்க தமிழ் புத்தாண்டை வரவேற்போம் என்று புதுவை மக்களுக்கு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், சித்திரை முதல் நாளை முதுவேனில் காலத்தின் தொடக்க நாளாக நெடுங்காலமாக தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தைத்திங்களில் பொங்கல் திருநாளுக்கு முன்பு அறுவடை செய்த கால்நடைகளுக்கும் நிலத்திற்கும் நன்றி செலுத்தும் மாசி பங்குனி மாதங்களில் வசந்தத்தையும்
இளவேனிலையும் வரவேற்று மகிழ்ந்து சித்திரை திங்களில் கடற்கரை மணல் வேலியில் ஆற்றங்கரைகள் தமிழர்கள் விழா எடுத்து சிறப்புடன் வாழ்ந்து வந்துள்ளனர். சித்திரை மாதத்தை தமிழர்கள் இன்று வரை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். நமது கொண்டாட்டத்தில் கலாச்சாரம், பண்பாடு, மொழிகள் ஆகியவை தொடர்ந்து போற்றி பாதுகாக்கப்பட்டு வருவதையும் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உரிமைகளையும் தன்மானத்தையும் மீட்டெடுக்கவும், தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கவும் வழி ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மங்கலம் தொகுதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வெளியூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மங்கலம் தொகுதியின் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாக மாவட்ட செயலாளர் உதயபாஸ்கர், மாவட்ட பொருளாளர் சக்திவேல், துணை செயலாளர்கள் எழில்வேந்தன், ஜானகி, நதியா, மலரவன் மற்றும் இன்பத்தமிழன், பக்கிரி சுவாமி, முருகமதி, மாசிலாமணி, மயானந்தன், பாக்கியலட்சுமி, சங்கர் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெறினூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது சமத்துவ நாளாக நாடு முழுவதும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். சமூக நீதி, கல்வி மற்றும் சமத்துவம் குறித்த அம்பேத்கரின் கொள்கைகளால் இந்நாளில் போற்றப்படுகின்றன. நாடாளுமன்ற வளாகம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக வெளியூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வெளியூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதேபோல உத்தரவாகினிப்பேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ள சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி தக்கக்கோட்டை மற்றும் பிச்சவரன்பேட் ஆகிய பகுதிகளில் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு மூலகுளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. 1891ஆம் ஆண்டு பிறந்த அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி மட்டுமல்ல, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் ஒரு சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டவர். இதனால் இவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறு பெருமை வாய்ந்த பீமாராவ் அண்ணல் அம்பேத்கரின் உயரிய கோட்பாடுகளை கௌரவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இவரது பிறந்தநாள் பீம் ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கௌரவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி தக்கக்கோட்டை மற்றும் பிச்சவரன்பேட் ஆகிய பகுதிகளில் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு மூலகுளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். வெளியூர் பகுதியில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியூர் தொகுதி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பெரியபேட்டில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
இதில் வில்லியனூர் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ். கோபால், ராமசுவாமி, தர்மராஜ், தொகுதியின் அவைத்தலைவர் ஜலால், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதியின் துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசுவாமி, தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பலரும் பங்கேற்றனர். சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெளியூர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சமத்துவத்தின் சின்னமாகவும் சமூக நீதி போராளியாகவும் விளங்கிய சட்டமாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் 135வது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வெளியூர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தலைமையில் வெளியூர் அரசு கருவூலம் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உத்தரவாகினிப்பேட், பெரியப்பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள், பாஜக கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மணவெளி தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பாஜக கட்சியின் சார்பாக வெளியூர் பகுதியில் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாஜக கட்சியின் சார்பாக இன்று பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா வெளியூர் தொகுதி பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் உள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. வெளியூர் தொகுதியின் தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுக முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எஸ். மோகன்குமார் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியை சார்ந்த பொதுச் செயலாளர் ராஜவேல், செயற்குழு உறுப்பினர்கள் முரளிதரன், ஆதிமூலம் மற்றும் கிளை தலைவர்கள் பொன் அர்ஜுனன், முருகையன் உட்பட பாஜக கட்சியின் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கடலூரில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் கடலூர் அதிமுக வேட்பாளர் MC சம்பத் கடலூர் மாவட்டம் புதுக்கடை கழுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி தேர்தல் பிரசாரத்தை தொடங்கினார். அவருக்கு அதிமுக வடக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் புதுக்கடை மணிகண்டன் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து திறந்த வேனில் சென்றபடி புதுக்கடை, மேட்டுப்பாளையம், சிங்கரிக்குடி உள்ளிட்ட கடலூர் வடக்கு ஒன்றிய பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரசாரம் மேற்கொண்டார். அவருக்கு வழி நெடுங்கிலும் பெண்கள் மலர்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த பிரசாரத்தின் போது அதிமுக கடலூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சுந்தரராஜன், வடக்கு ஒன்றிய செயலாளர் அழகானந்தம், பொதுக்குழு உறுப்பினர் ஜெயச்சந்திரன், புதுக்கடை பொறுப்பாளர் நந்தகோபால் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஓட்டுப்பதிவு நடைபெற்ற சூழலில் கடந்த 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி அரசின் இணையதளத்தில் விண்ணப்பம் பெறவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பிக்க முயன்றும் இணையதளத்திற்குள் நுழைய முடியாமல் தவித்தனர். காலக்கெடுவை நீடிக்க வேண்டும் என்று ஆளுநர் கைலாசநாதனுக்கும் கோரிக்கை வைத்து வந்தனர். இது தொடர்பாக ஆளுநர் கைலாசநாதன் நிர்வாக சீர்திருத்தத்துறையின் தேர்வாணையத்தின் கவனத்திற்கும் சென்ற நிலையில் வரும் 20ஆம் தேதி மாலை 3 மணி வரை அரசு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடுவை நீடித்து உத்தரவிடப்பட்டுள்ளது.
இந்த வாய்ப்பினை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நிர்வாக சீர்திருத்தத்துறை தெரிவித்துள்ளது. இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை பயிற்சி நிறுவனம் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை சார்ந்த 8ஆம் வகுப்பு படித்த 18 முதல் 45 வயதுடைய ஆண்கள் விண்ணப்பிக்கலாம். 30 நாட்கள் பயிற்சியில் இலவசமாக உணவும் வழங்கப்படுகிறது. சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி நாளை தூங்குகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உருவையாறு கிராமம் ஆச்சரியபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உருவையாறு கிராமம் ஆச்சரியபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய 11ஆம் ஆண்டு சித்திரை மாத உற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. விழாவானது கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தினந்தோறும் சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இரவு சுவாமிக்கு பல்வேறு அர்ச்சனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 6ஆம் நாள் உபயதாரர் சரவணன் என்கின்ற தில்லை சபாபதி குடும்பத்தினர் சண்முகம், ராஜா, கார்த்திக், மதி, மேஸ்திரி, ராஜா, தமிழ்குமார், செந்தில் வேலன், அமிர்தராஜ், ஆனந்தராஜ் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள், உபயதாரர்கள் மற்றும் ஆச்சரியபுரம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு ஆளுநர், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் உட்பட பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினரும், திமுக சார்பில் அதன் அமைப்பாளருமான சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் திமுகவினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஏனாமில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் டாக்டர் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பழைய பேருந்து நிலையம் மற்றும் கோபால் நகரில் உள்ள வித்யா பவனில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர்.